ஹாய் சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜே முனி. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அடல்ட்ஸ்க்கான வீடியோ. கண்டிப்பாக 18+ எல்லாருமே இந்த வீடியோ அவசியமாக பாருங்கள். ஏன் சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் நம்ம எதுக்கோ நம்ம கையை யூஸ் பண்ணியிருப்போம். நாளைக்கு ஒரு நாள் உங்களோட விரலை நீங்கள் உங்கள் லீடரை தேர்ந்தெடுத்துக்காக யூஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கான லீடரை கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோ உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். ஸோ என்ன ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக அரசியல் காலம், அரசியல் நேரம் அப்படின்னால பார்த்தா அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களே நம்ம பேசுவோம் அப்படின்னு யாருமே தப்பாக நினச்சிட வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான 2 பேரை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எஸ், தளபதி அண்ட் தலை. ஸோ தளபதி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, தலை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏன் இவன் கன்ஃபியூஸ் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு எல்லா மீடியாலையும் பார்த்தீங்கன்னா தலை லைனில் நின்று ஓட்டு போட்டார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வரிசையில் நின்று ஓட்டு போட்டார். தளபதி பார்த்தீங்கன்னா அந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டார். ரஜினி போயஸ் கார்டனில் இங்கே ஓட்டு போட்டார் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருப்பீங்க. உங்களோட ஓட்டை யாருன்னா போட்டு போகிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் போடுங்க அப்படின்னு தான் எங்களோட நோக்கம். அண்ட் தலையை பற்றி சொல்லணும்னா, தலை பார்த்தீங்கன்னா இப்போ நேர்கொண்ட பார்வை அப்படின்ற ஒரு படத்தை முடிச்சுட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஏன்னா அந்த படத்தோட ரஷ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குன்னு இந்த படத்தோட தயாரிப்பாளரை கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டுறது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் தொடர்ந்து 3 படம் என்கிட்ட இருக்குது. எல்லாமே ஆக்ஷன் பிளாக் படம். இந்த படத்துக்கு நீங்கள் என்ன ஒரு கதையை தேர்வு செஞ்சு எனக்கு நடிச்சு கொடுங்க அப்படின்றப்பல அவருக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போனாலும் 2010 தலையோட ரசிகர்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு வருஷம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2010 தான் பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லுக் மங்காத்தா பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் படமாக தலைக்கு ஒரு உருவானது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையோட லெவலே வேறு லெவலில் போச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தலை சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் ஆக போகுது அப்படின்ற நிறைய ரெக்கார்டை இந்த இயர்ஸ் நம்மளுக்கு காண்பிக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் மங்காத்தா 2 ஆரம்பிக்க போகிறது உறுதி அப்படின்ற போல பேசியிருக்காரு. இதுக்கு தலைக்கும் இவருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இயர் தான். ஏன் இந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 2010க்கு முன்னாடி வரைக்கும் சில படங்கள் பார்த்தீங்கன்னா தலையோட கேரியரில் கொஞ்சம் சறுக்கலாக இருந்ததால் 2010 பார்த்தீங்கன்னா மங்காத்தா அவருடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு படமாக வந்தது. அந்த 2010 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவரோட ரேஞ்ச் வேறு லெவலில் போயிட்டு இன்ன வரைக்கும் அவரோட கிராஃப் பெரிய லெவலில் ஏறி இருக்கு. இப்போ 2020 ஆஃப்டர் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெங்கட் பிரபு கூட இணைந்தா ஒரு ராசியான ஒரு வருஷமாக அவர் ஃபீல் பண்ணுறதால மங்காத்தா 2 2020 கண்டிப்பாக வெளியாகிறதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மட்டும் இல்லைங்க, அதிகாரப்பூர்வமாக இந்த படம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசியர் சொல்லிட்டாரு. அதை நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லிட்டேன். ஓகே, தளபதி 63 இந்த படம் பயங்கர வேகமாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போட கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டு போட்டு அந்த கிளைமாக்ஸ் சீன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் கேஸ் போட்டிருக்காப்பல, கேஸ் போடுன்னு சொல்லியிருக்காப்பல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சர்கார்லேயும் இதே போல் பிரச்சனை வந்தது. தொடர்ந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட படங்களுக்கு இது போல் பிரச்சனை வரதால அட்லியை கூப்பிட்டு பயங்கரமாக கிழின்னு கிழிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அதிகமானது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் நீ பார்த்தீங்கன்னா உன்னோட பட்ஜெட்டும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கதையும் இன்னொருத்தனோட கதை அப்படின்றாங்க. என்ன நடக்குது அப்படின்ற போல் பார்த்தீங்கன்னா அவர் தரப்பில் பயங்கரமாக கிழிச்சதால் அவர் நோ நம்மலாம் கரெக்டாக வச்சுருக்கோம் கணக்கு, நீங்கள் வேணால் ஆல்டர் வச்சு வேணால் செக் பண்ணிங்கன்னா அப்படின்ற போல் அவர் தரப்பில் பதில் வர. ஸோ விஜய் பார்த்தீங்கன்னா சாந்தமாகியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஷங்கரோட அசிஸ்டன்ட் அட்லின்னு எல்லாருக்குமே தெரியும். ஷங்கர்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு அதிகப்படியான நேரமும் எடுத்துப்பார், அதிகப்படியான பணமும் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் அட்லி கிட்ட படம் கொடுத்தவங்க கண்டிப்பாக ஒரு பணமும் அதிகமாக எடுத்துப்பாருன்னு தெரிஞ்சு தானே வேணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஹீரோ நடிக்கிற படம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் வந்திருக்கு. அந்த பாசிட்டிவாக வந்ததுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான அரங்குகள் வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான செலவு செஞ்சு இன்னும் பிரம்மாண்டமாக கொடுக்கலான்றது அவர் நோக்கமாக கூட இருந்திருக்கலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா கருத்தில் கொண்டு தயாரிப்பாளர்கள் எனக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆயிடுச்சு அவ்வளோ பட்ஜெட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த சில்லறத்தனமான தயாரிப்பாளர்லாம் வச்சு படம் எடுக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு தயாரிப்பாளரை வச்சு படம் எடுக்கிறாங்க அப்படின்னு விஜய் தரப்பில் யோசிச்சிருக்கான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதுவும் கண்டிப்பாக எங்கள் ஜோசியர் தான் சொன்னார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறோம். இது போல் 2 மிகப்பெரிய பிரம்மாண்டமான தளபதியோட நியூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் செம்மையான நியூஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃப்ரீயாக போயிட்டு ஓட்டு போட்டு வீட்டில் சாப்பிட்டு நிம்மதியாக எங்களோட நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.